the channel. Today's class is all about the day 5 of Python list. இன்னைக்கு என்ன அஜெண்டானா லிஸ்ட்னா என்னன்னு பார்க்குறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இண்டெக்ஸிங்கில் லிஸ்ட்டில் இருக்க இண்டெக்ஸிங் என்னென்ன இருக்குது, அதில் எப்படி நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம், அதில் பார்த்தீங்கன்னா சில கான்செப்ட்ஸ், பாசிட்டிவ் ஸ்லைசிங்னா என்ன, நெகட்டிவ் ஸ்லைசிங்னா என்ன, ஒரு லிஸ்ட்ல எப்படி நம்ம ஒரு விஷயத்த ஆட் பண்றது, இன்சர்ட்டுக்கும் அப்பண்டுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்றது ஒரு எலிமெண்ட்டை, ஸோ அதுக்கப்புறம் ரிமூவ்க்கும் பாப்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ், ஒரு லிஸ்ட்ல எப்படி ஷார்ட் பண்றது, அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர், ஸோ ஷார்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஹியர். ஸோ அதுக்கு நான் ஜூபிட்டர் நோட் புக் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் டோல்ட் யூ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ், வேணும்னா நீங்க அதை பார்த்துக்கோங்க. How to install a Jupyter notebook. So இதில் நம்ம லிஸ்ட் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் அ லிஸ்ட்? ஸோ லிஸ்ட்னா நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் வேல்யூஸை ஒரு சிங்கிள் வேரியபிள், ஒரே ஒரு வேரியபிள்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஃப்ரூட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரூட்ஸ்னு இருக்குது. ஸோ அந்த ஃப்ரூட்ஸ்குள்ளே ஸோ வி ஹாவ் அ மல்டிபிள் வேல்யூஸ். லிஸ்ட்டை நீங்கள் எப்படி பண்ணணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் நீங்கள் போடணும். ஸோ மல்டிபிள் வேல்யூஸ்க்கு ஒரே ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள் யார் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறதா வேரியபிள். அதில் ஸோ நான் ஆப்பிள் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஃப்ரூட்ஸில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், பனானா. ஸோ தென் யூ வில் பி ஹேவிங் ஸோ அதர் லைக் ஸோ நான் வந்து மேங்கோ. ஸோ இந்த மாதிரி ஐ ஜஸ்ட் டைப் இட் ஓவர் ஹியர். ஐ ஜஸ்ட் ஜூம் இட் அவுட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்னு இருக்குது, சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ஒரே மாதிரியான சிங்கிள் கோட்ஸ் எல்லாம் டபுள் கோட்ஸ் காமனாக யூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் ஐ பிரிண்ட், ஸோ நான் பிரிண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அங்கே என்ன வேரியபிள் கொடுத்துருக்கீங்களோ அந்த வேரியபிள் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் மல்டிபிள் வேல்யூஸ் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. திஸ் இஸ் அ பேசிக் ஆஃப் ஹவு டு கிரியேட் அ லிஸ்ட். இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. எதுக்காக நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணுறோன்னா மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மை லிஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ மை லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் பிரிண்ட் தான், இது வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ மை அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்டை நம்ம என்ன சொல்லலாம்னா ஐ ஜஸ்ட் என்டர் அப்படிங்க, ஷிஃப்ட் என்டர் கொடுத்தோன்னா உங்களுக்கு எம்டி லிஸ்ட். ஸோ ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, மல்டிபிள் வேல்யூஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. எம்டி லிஸ்ட்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா ஈக்குவல் டு, எப்பயுமே ஒரு லிஸ்ட்னாவே உங்களுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் லைக் இன்டீஜர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளோட் 3.5 அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோட் வேல்யூ. ஸோ ட்ரூ அப்படிங்கிறது உங்களுக்கு பூலியன். ஸோ மல்டிபிள் டேட்டா டைப்ஸை இதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா இட் இஸ் ஆக்சுவலி பிரிண்டிங். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை உங்களோட லிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் பேசிக்ஸ் ஆஃப் லிஸ்ட். ஸோ அப்போ லிஸ்ட்ல இருக்க இண்டெக்ஸிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இண்டெக்ஸிங் பற்றி நம்ம பார்க்கலாம். இண்டெக்ஸிங், ஸோ அந்த இண்டெக்ஸிங்கில் ஸோ நார்மலாக ஸோ பிரிண்ட் ஆஃப் டேட்டா ஆஃப் 0, ஸோ டேட்டா ஆஃப் 0th இண்டெக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா ஸோ நார்மலாக எப்பயும் போல் உங்களுக்கு 10 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ 1 2 அந்த மாதிரி நீங்கள் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட். ஸோ இது வந்து 1 நம்ம கொடுத்துக்கலாம், 1. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் கொடுக்க ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ 10 பைத்தான் 3.5 எல்லாமே உங்களுக்கு அந்த இண்டெக்ஸிங் எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் சொல்லலாம். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா ஸோ ஆல்ரெடி நான் இண்டெக்ஸிங் பற்றி சொல்லியிருக்கேன் போன கிளாஸில். ஸோ -1ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வேல்யூ, ஸோ -2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ -2 அப்படின்னா அதுக்கு முந்தின வேல்யூ. ஸோ -1 -2 -3 அப்படியே உங்களுக்கு பின்னாடி இருந்து வரும். ஸோ -3, ஸோ இது அப்படியே நான் கொடுத்தேன்னா ஸோ 2, அதுக்கப்புறம் 3.5, அதுக்கப்புறம் பைத்தான். ஸோ இது வந்து லாஸ்ட்லேருந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. திஸ் இஸ் ஆல் அபவுட் த இண்டெக்ஸிங். திஸ் இஸ் அ இண்டெக்ஸிங். -1 அப்படிங்கிறது ஒரு இண்டெக்ஸிங். -1 -2 -3 அப்படிங்கிறது எல்லாமே இண்டெக்ஸிங்கில் நம்ம பார்க்குறோம். ஸ்லைசிங். ஸோ ஸ்லைசிங்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்லைசிங் பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ அதில் 10, 20, 30, 40, 50 அப்படிங்கிற ஒரு வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பிரிண்ட் ஆஃப்
num of ஸோ 1:4 or 5 அப்படின்னு நான் கொடுத்து நான் இப்போ கொடுத்தா உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 0 எப்போவுமே இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து வரும். ஸோ 1, 2, 3, 4 வரைக்கும், ஏன்னா 5 எடுத்துக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா ஸோ 1லேருந்து 2 வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஸோ 1, 2 மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ இஃப் ஐ கிவ் 4 அப்படின்னா ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கும். ஸோ அதுக்கு முந்தின வேல்யூ வரைக்கும் இருக்கும். இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு இண்டெக்ஸிங். ஸோ இது வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸிங் சொல்லுவாங்க. இது வந்து எண்ட் இண்டெக்ஸிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் :4 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஸோ 0, 1, 2, 3 வர வரைக்கும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். 4 வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். 0, 1, 2, 3 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அதுவே இந்த கோலனை தூக்கி நான் இந்த சைடு போடுறேன் அப்படின்னா அந்த 4க்கு அப்புறம் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ 0, 1, 2, 3க்கு அப்புறம் 4 இந்த 4th இண்டெக்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஸ்லைசிங்கோட பேசிக்காக. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 4:, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0th இண்டெக்ஸ்லேருந்து 4th இண்டெக்ஸ் அது வந்து 2 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டாக போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10, 30 ஈவன் இண்டெக்ஸில் மட்டும் இருக்கணும். இல்லைன்னா நான் ஃபஸ்ட் ஸோ 1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஸோ எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. அதுவே வந்து நான் 3 அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ 10 அப்புறம் 3rd இண்டெக்ஸ் 3 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் ஆகிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா ஸ்டெப் அப்படிங்கிறது டினோட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபுல்லாக நான் ரிவர்ஸ் பண்ணணும், 50, 40, 30, 20, 10 அப்படிங்கிறது நான் கொண்டு வரணும் அப்படின்னா டபுள் கோலன் வச்சு -1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் ரிவர்ஸ் த நம்பர் அப்படிங்கிறது தான். திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஸ்லைசிங்கில் ரிவர்ஸ் நெகட்டிவ் ஸ்லைசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தென் இப்போ ஒரு எலமெண்ட்டை லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹவு டு ஆட் எலமெண்ட் இன் த லிஸ்ட். ஸோ இப்போ லிஸ்ட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் ஒரு லிஸ்ட்டில் எப்படி ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்டுன்னு இருக்குது. ஸோ நான் எஃப்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வி ஹாவ் அ ஆப்பிள், தென் வி ஹாவ் அ பனானா. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம மீன்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போது நான் append அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ நான் மேங்கோ அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிக்கலாம். மேங்கோ. ஸோ இதை நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரிண்ட் ஆஃப் எஃப் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் மேங்கோ அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்கும். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறது அப்படின்னா வாட் மெத்தட் யூ ஹாவ் டு யூஸ் இஸ் append அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் அ இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இன்சர்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்பண்டுக்கு பதிலாக இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் எந்த இண்டெக்ஸுக்குள்ளே நான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் தான் இந்த மேங்கோவை ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போனா உங்களை ஸோ நார்மலாக அப்பண்டுன்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஆட் ஆகுது. ஒரு இண்டெக்ஸ் வச்சு நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஆட் பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 0, 1 ஃபஸ்ட் இண்டெக்ஸில் எனக்கு ஆட் ஆயிரும். ஸோ அப்பண்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஆட் ஆகும். இந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் எனக்கு வந்து இன்சர்ட் ஆகணும்னா ஐ ஹாவ் டு யூஸ் அ இன்சர்ட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ தென் வி ஹாவ் அ ரிமூவ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரிமூவ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி திஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிமூவ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ரிமூவ். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ரிமூவ் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஏபிபி அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா ஸோ அந்த ஆப்பிள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு ஸோ எந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணோமோ அந்த வேல்யூஸை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ ரிமூவ் அண்ட் எலமெண்ட் பை வேல்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணி நம்ம வந்து டெலீட் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பை வேல்யூ இந்த வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஆல் அபவுட் ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் அகைன். நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பாப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். பாப் அப்படின்னு யூஸ் பண்ணோம். நான் இதில் எதுவுமே வேல்யூஸே நான் பாஸ் பண்ணல அப்படின்னா ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடும். லாஸ்ட் இண்டெக்ஸில்
அப்பண்ட் அப்படிங்கிறது லாஸ்ட்ல இன்சர்ட் ஆகும். பாப் அப்படிங்கிறது லாஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணும். அதுவே ஐ ஜஸ்ட் கிவ் அ பாஸ் ஒரு வேல்யூவை நான் பாஸ் பண்றேன். எனக்கு வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறத வந்து டெலீட் பண்ணும் அப்படின்னா, நான் 0 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா 0ல இருக்கிறது உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஸோ நான் எதுவுமே கொடுக்கலன்னா லாஸ்ட்ல இருக்கிறது டெலீட் ஆயிரும். இப்ப எனக்கு 0th இருக்கிறது தான் டெலீட் ஆகணும்னு மென்ஷன் பண்ணனா 0ல இருக்கிறது மட்டும் டெலீட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பாப். ஸோ ரிமூவ் அப்படிங்கிறது ஸோ வேல்யூவை கொடுத்து நம்ம ரிமூவ் பண்றது. பாப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட், இல்லைன்னா நான் அந்த இண்டெக்ஸை நான் பாஸ் பண்ணா அது வந்து எனக்கு டெலீட் ஆயிடும். ஸோ தென் வி வில் பி சீயிங் அபவுட் த சார்ட். சார்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு லிஸ்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நம் அப்படிங்கிற என் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50, 20, 10, அதுக்கப்புறம் 30, ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் எனக்கு இருக்கு. ஸோ என் டாட் சார்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இஃப் ஐ கிவ் திஸ், நான் பிரிண்ட் ஆஃப் என் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, பிரிண்ட் ஆஃப் என் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் பண்ணேன்னா, ஸோ அது அப்படியே உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுத்து நான் இப்போ என்டர் பண்ணி, ஸோ இப்போ நான் இதை என்டர் பண்ணேன்னா ஸோ அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் வரும். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது அப்படியே ரிவர்ஸில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் த டிசெண்டிங் ஆர்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டுக்கும் சார்ட்டட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி ஓவர் ஹியர். ஸோ சார்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். சார்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் 13 இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ சார்ட்டட் ஆஃப் என் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்னங்கிறத பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த நியூ அப்படிங்கிறதுல மட்டும்தான் எனக்கு சார்ட் ஆயிருக்கும். ஒரிஜினல் எலமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாது, ஒரிஜினல் லிஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் சார்ட்டுக்கும் சார்ட்டட். சார்ட்டட் அப்படின்னா இன்னொரு புதுசாக ஒரு லிஸ்ட் கிரியேட் ஆகி அதில் அப்டேட் ஆகும், ஒரிஜினல் லிஸ்ட்டில் உங்களுக்கு அப்டேட் ஆகாது. திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் சார்ட் அண்ட் த ஷார்ட் லிஸ்ட்டோட டிஃப்ரென்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்தோம்னா, லிஸ்ட்டு எதுக்காக லிஸ்ட்டு போகிறோம், எப்படி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் இண்டெக்ஸிங்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ பேசிக் ஸ்லைசிங்கு எப்படி வருதுங்கன்னா என்ன, ஸோ ஒரு எலமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, இதுக்கு அப்பண்டுக்கும் இன்சர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது எப்படி, பாப் பண்ணுறது எப்படி, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, ரிமூவ்க்கும் பாப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் எப்படி சார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. So thank you for listening. So we will see in the next class. Thank you.